Yes, friends. HIM Today's Teaching சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஒரு வேர்டு க்ரீக்கில் இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை நம்ம எப்படி பிரித்து அதை நம்ம எப்படி வாசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம ஒரு இது பார்த்தோம். இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதில் பாருங்கள் நம்ம எப்படி பிரித்து வாசித்தோம். அவு டோஸ் அப்படின்னு நம்ம பிரித்து வாசித்தோம், அப்படி தானே? ஸோ இதில் எப்படி இந்த மாதிரி பிரித்து அவு டோஸ் ஏ மீ இந்த மாதிரி நம்ம பிரித்து வாசித்தோம். இது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிலபிள்ஸ் அதாவது 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. சிலபிள்ஸ்க்கு 3 ரூல்ஸ் இருக்கும். இந்த 3 ரூல்ஸும் ரொம்ப சிம்பிளானது தான். அது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை ஒன் பை ஒன்னாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, எவ்ரி சிலபிள் ஹேஸ் ஒன் வவல் ஆர் டிஃப்தாங். ஓகேவா? எவ்ரி சிலபிள் ஹேஸ் ஒன் வவல் ஆர் டிஃப்தாங். டிஃப்தாங் இந்த இங்கே டி போட்டிருக்கேன்னா டினா டிஃப்தாங் தான். ஓகேவா? டிஃப்தாங் ஆர் நெவர் ஸ்ப்ளிட். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூலுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். தேயோஸ். ஓகேவா? இதை நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி சிலபிள் ஹேஸ் ஒன் வவல். இப்போது நம்ம இதை பிரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும், இந்த கொடுத்துருக்கிற வேர்டை பார்க்கணும். இந்த கொடுத்துருக்கிற வேர்டில் எத்தனை வவல்ஸ் இருக்குது. இப்போ எத்தனை வவல்ஸ் இருக்குல்ல? 2 வவல்ஸ் இருக்குது. எப்சிலான் இருக்குது, ஓமிக்ரான் இருக்குது. ஸோ இங்கே எப்சிலான் இருக்குது, ஓமிக்ரான் இருக்குது. அப்போ 2 வவல்ஸ் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி சிலபிள். நம்ம இதை பிரிக்கணும் அப்படின்னா எவ்ரி சிலபிள், அந்த பிரிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சிலபிளும் எப்படி இருக்கணுமா, 1 வவல். அதில் ஒரு வவல் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நம்ம இதை 2ஆக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1ஆக பிரிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 1லையும் ஒரு வவல் இருக்கணும், செகண்ட் 1லையும் ஒரு வவல் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? வவல் இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிஃப்தாங் இருக்கணும். ஓகேவா? டிஃப்தாங் ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது 2ஐயும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தான் இதை நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ 7 வவல்ஸையும் அந்த 2 டிஃப்தாங்ஸ், ப்ராப்பர் டிஃப்தாங்ஸையும் இம்ப்ராப்பர் டிஃப்தாங்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இந்த 2 வவல் இருக்குது. இப்போ நம்ம இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை பாருங்கள். நம்ம இப்போது இங்கே சென்டரில் பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு தே ஓஸ். அப்போது ஃபஸ்ட்டு சிலபில் வவல் இருக்கா? எஸ் இருக்குது. எப்சிலான் இருக்குது. செகண்டில் இருக்கா? ஆமாம் இருக்குது. என்னது இருக்குது? ஓமிக்ரான் இருக்குது. ஸோ நம்ம யோஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா போயோ. ஸோ இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? இதில் இங்கே நம்ம இதை தனியாக பிரிக்கலாம், இந்த மாதிரி தனியாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டில் எத்தனை வவல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதில் நம்ம பார்க்கலாம், ஒமிக்ரான் இருக்குது, அயோத்தா இருக்குது, எப்சிலான் இருக்குது, ஓமேகா இருக்குது. ஸோ 4 வவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 வவல்ஸில் இங்கே பாருங்கள், ஒமிக்ரானும் அயோத்தாவும் சேர்ந்துச்சு அப்படின்னா இது ஒரு டிஃப்தாங். ஸோ நம்ம இது 2ஐயும் சேர்ந்து நம்ம சொல்லுவோம், டிஃப்தாங்கை நம்ம எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு வவல் இருக்குது. ஸோ இதில் 3 வவல், ஒரு டிஃப்தாங்கும் 2 வவல்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி பிரிக்கணும் நம்ம பார்த்துருக்கோம். பிரிக்கும்போது ஒவ்வொரு வவல்லையும், ஒவ்வொரு சிலபிள்லையும் ஒவ்வொரு வவல் இல்லைன்னா டிஃப்தாங் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி பிரிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பிரிப்போம். போய் ஒரு வவல், ஒரு கான்சனண்ட்டையும் ஒரு டிஃப்தாங்கையும் நம்ம பிரிப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிஃப்தாங் வந்துருச்சா, வவல் அப்படின்னா டிஃப்தாங் இருக்கணும். ஸோ இதில் டிஃப்தாங் இருக்குது, பிரிச்சிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இதே நம்ம சேர்ந்து நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 2 வவல் இருக்குது. ஸோ நம்ம இதை தனியாக பிரிக்கிறோம். ஸோ இது பாருங்கள், ஒவ்வொரு சிலபிள்லையும் என்னது இருக்குது, வவல் இருக்குது, டிஃப்தாங் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் போயோ. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்
அப்போது. ஸோ இதில் பாருங்கள், இதில் இந்த அப்போங்கிற வேர்டில் எத்தனை வவல் இருக்குது? ஏவும் ஓவும் இருக்குது. ஓகேவா? இது வந்து பி. ஸோ இது கான்சனண்ட்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட் நம்ம பிரிப்போம். ஃபஸ்ட் நம்ம பிரித்து பார்ப்போம். ஆ, இதை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆ போ அப்படின்ட்டுருக்கு, அப்படி இல்லைன்னா அப்போ அப்போ அப்படி பிரிக்கலாம். சரி, இப்போ நமக்கு இது கன்ஃபியூஸாக நிற்கிது. இப்போ இது 2ல் நீங்கள் எதை கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள், விச் ஒன் இஸ் கரெக்ட்? இப்போ நமக்கு இது தெரியலை. ஸோ இந்த ரூல்ஸை நம்ம இப்போ இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எவ்ரி சிலபிள் ஹேஸ் 1 vowel. இதில் பாருங்கள், எவ்ரி சிலபிள். இப்போது இதுலேயும் இந்த 2 சிலபிள் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சிலபிள்லேயும் வவல் இருக்குது, செகண்ட் சிலபிள்லேயும் வவல் இருக்குது. சரி, இப்படி பிரித்தா அப்போ பிரித்தா ஆமாம், இதுலேயும் வவல் இருக்குது, இதுலேயும் வவல் இருக்குது. அப்போ இதில் எது கரெக்டு? இந்த டவுட் நமக்கு வரும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரூலை வந்து இந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க செகண்ட் ரூல். செகண்ட் ரூலை பார்க்கலாமா? செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, a single consonant in between 2 vowels goes with the second vowel. ஓகேவா? இங்கே நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, அப்போ அப்படிங்கிறத நம்ம இதில் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு, அப்போ எது நமக்கு கரெக்டு அப்படிங்கிறத இப்போ நம்ம செகண்ட் ரூலில் வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் ரூல் என்ன சொல்லுது? a single consonant in between. இதில் கான்சனண்ட் இருக்கா? ஆமாம் இருக்குது, பி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் சிங்கிள் கான்சனண்ட் இன் பிட்வீன் 2 vowels. ஆமாம், இது 2 vowels இருக்குது. 2 vowelsக்கு பிட்வீனில் தான் இந்த கான்சனண்ட் இருக்குது. அப்படி தானே? a single consonant in between 2 vowels goes with the second vowel. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சிங்கிள் கான்சனண்ட் அதாவது 2 வவலுக்கு இடையில ஒரு சிங்கிள் கான்சனண்ட் இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யுமா? கோஸ் வித் த செகண்ட் வவல். அது என்ன செஞ்சிரும்? இந்த செகண்ட் வவல் ஆகிய இந்த ஒமிக்ரான் கூட தான் இது இந்த கான்சனண்ட் போகும். ஸோ நம்ம இதை எப்படி பிரிக்கணும்? ஆ போ. ஸோ எது கரெக்டு? ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்டு, செகண்ட் ஒன் தப்பு. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் பார்த்துட்டோம். ஆ போ. ஸோ இந்த கான்சனண்ட் வந்து செகண்ட் வவல் கூட தான் போகும், ஃபஸ்ட்டு வவல் கூட போகாது. ஸோ இது என்னது? ஆ போ. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வேர்டு கொடுத்துருக்காங்க, அல்லா அல்லா அல்லா. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? வவல் பார்க்கணும். இப்போ இதில் எத்தனை வவல் இருக்குது? 2 வவல் இருக்குது. ஆல்ஃபா ஆல்ஃபா இருக்குது. ஸோ ஆல்ஃபா. ஸோ இங்கே ஏ இருக்குது, மீதி 2 கான்சனண்ட் இருக்குது. இப்போ நம்ம இதை பிரிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எப்படி பிரித்து பார்க்க போகிறோம்? இப்படி, அதாவது இந்த லெட்டரை இந்த வேர்டை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆ லா, அதுக்கப்புறம் அல் லா, அப்படி இல்லைன்னா அல் லா, இப்படி பிரிக்கலாம். ஸோ ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ மட்டும் வச்சு நம்ம பிரித்து பார்த்தோம், அப்புறம் அல் வச்சு மட்டும் பிரித்து பார்த்தோம், அப்புறம் 3 வச்சு நம்ம பிரித்து பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். சரி, ஓகே. இப்போ இதில் எது கரெக்டு? இதில் நம்ம ஃபஸ்ட் ரூலில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட் ரூலில் என்ன சொல்லியிருந்தாங்க? ஒவ்வொரு சிலபிள்லையும் கண்டிப்பாக ஒரு வவல் இருக்கணும். சரி, பார்க்கலாமா? ஃபஸ்ட் இதில் இருக்கா? எஸ் இருக்குது. செகண்ட் இருக்கா? இருக்குது. இதில் இருக்கா? இருக்குது. இதில் இருக்குது. இதில் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ரூலை நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் செகண்ட் ரூலை வச்சு பார்க்கலாம். செகண்ட் ரூலை வச்சு நம்ம பார்க்குறோம். அது செகண்ட் ரூல் என்ன சொல்லியிருந்தாங்க? 2 வவலுக்கு இடையில ஒரு கான்சனண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்சனண்ட் வந்து செகண்டில் இருக்கக்கூடிய வவல் கூட தான் போகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இதில் பார்க்கும்போது இதில் 2 வவல் இருக்குது. ஓகே, ஒரு கான்சனண்ட் வந்து இந்த செகண்ட் இதுபடி சிங்கிள் கான்சனண்ட் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? டபுள் கான்சனண்ட் இருக்குது.
அப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? அப்போ இந்த ரெண்டு கான்சனண்ட்டும் சேர்ந்து எங்கே போகும்? எப்படி பிரிக்கணும்? இது நமக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படி தானே. விச் ஒன் இஸ் கரெக்ட் நமக்கு தெரியாது. அதனால தான் இதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் அவங்க தேர்ட் ரூலை யூஸ் பண்ணுறாங்க. பார்க்கலாமா? தேர்ட் ரூலை பார்க்கலாமா? இப்போ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, adjacent consonants that can be pronounced together go with the following vowel. Adjacent consonants that cannot be pronounced together are split. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா டபுள் கான்சனன்ட்ஸ். இந்த டபுள் கான்சனன்ட் இந்த ரெண்டு இப்போ காமா வந்திருக்கு, இங்கே ரெண்டு லாம்டா வந்திருக்கு. ஸோ இந்த டபுள் கான்சனண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா நிறைய இப்போ நிறையா கான்சனண்டில் டபுளாக வந்திருக்கலாம். ஆர் ஆல்வேஸ் ஸ்ப்ளிட். அது தனியாக, அதாவது அது ரெண்டும் சேர்ந்து நிற்காது, அதை கண்டிப்பாக நீங்கள் பிரித்து தான் ஆகணும் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ தேர்ட் ரூல் என்னது? இந்த மாதிரி ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வருது அப்படின்னா அது நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது. கண்டிப்பாக அது நம்ம தனித்தனியாக தான் அதை நம்ம என்ன வைக்கணும்? ஓகேவா? தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இங்கே பார்க்கலாம். அல்லா. ஸோ நம்ம பார்த்தோம், இங்கே ரெண்டு கான்சனன்ட் இருக்குது. அப்போது இந்த ரெண்டு டபுளாக வந்துச்சு அப்படின்னா அது என்ன செய்யாது? அது சேர்ந்து நிற்காது. ஸோ ஒரு கான்சனண்ட்டை ஃபஸ்ட்டு வவலோடையும் செகண்ட் கான்சனண்ட்டை செகண்ட் வவலோடையும் நம்ம கொடுத்துட போகிறோம். நம்ம அப்படி எழுதலாமா? அப்போ இதில் எது கரெக்டு? செகண்ட் ஒன் கரெக்ட். அல் லா. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 3 ரூல்ஸை பார்த்துட்டோம். இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இந்த 3 ரூல்ஸையும் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன், கிராஃபோ. சரி, இப்போ நம்ம இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? கிரா, அதாவது க, கா, ரா, ஃபோ அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் க்ரா, அதாவது க்ர, இதையும் காமாவையும் ஆரையும், கிரா, ஆ, ஃபோ. நெக்ஸ்ட்டு கிரா, ஃபோ, கிராஃப், ஓ. இப்படி நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ இதில் எது கரெக்டு? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ரூலை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரூலில் என்ன நம்ம சொல்லியிருந்தாங்க அவங்க? ஃபஸ்ட் ரூலில் என்னது நம்ம பார்த்தோம்? ஃபஸ்ட் ரூலில் எவ்ரி சிங்கிள் சில்லபிளும் என்ன செய்யும்? ஒரு வவல் இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம். இதில் 3 சில்லபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு சில்லபிளில் நமக்கு இப்போது இது கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு சில்லபிளில் வவல் இருக்கா? ஃபஸ்ட்டு சில்லபிளில் வவல் இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் அப்படி இதிலே இல்லை. ஸோ நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம், இது கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் நமக்கு வவல், இதில் 2 வவல் தான் இருக்குது. அதான் ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். 2 வவல் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வவல் இருக்கா? இல்லை. ஸோ இதே நம்ம அடிச்சிடும். சரி, இப்போ இதில் இருக்கா? எஸ் இருக்குது. ஆல்ஃபா இருக்குது. இதில் இருக்கா? ஆமாம் இருக்குது. இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட் இதுலேயும் வவல் வந்துருச்சு, செகண்ட் இதுலேயும் வவல் இருக்குது. அப்புறம் இது கீழே உள்ளதை பார்க்கும்போது, லாஸ்ட் உள்ளதை பார்க்கும்போது இதுலேயும் வவல் இருக்குது, இதுலேயும் வவல் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? ஸோ இதுக்கு நமக்கு டவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செகண்ட் ரூலுக்கு நம்ம போகலாம். செகண்ட் ரூல் என்ன? அதாவது 2 வவலுக்கு இடையில ஒரு கான்சோனண்ட் இருக்குது அப்படின்னா அந்த செகண்ட் இருக்கக்கூடிய வவல், அந்த ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் இருக்கக்கூடிய வவல் கூட அந்த கான்சோனண்ட் போயிடும். ஓகேவா? அப்போ இந்த கான்சோனண்ட் என்ன செய்யும்? இந்த செகண்ட் கூட போகும். அப்போ நம்ம எப்படி பிரிக்கணும்? கிராஃப், கிராஃபோ. ஸோ இது கூட சேர்ந்தானே போகும். அப்போது நம்ம இதை பாருங்கள், கிராஃபோ. கரெக்டாக பிரிஞ்சிருக்கா? ஓகே. இதில் வவல் செகண்ட் வவல் தனியாக இருக்குது. ஸோ இது தப்பு. அப்போது நமக்கு இதுதான் கரெக்டு. ஓகேவா? இந்த 2 வவலுக்கு இடையில் ஒரு கான்சனன்ட் இருக்குது. ஸோ இந்த கான்சனன்ட் செகண்ட் வவல் கூட தான் போகும். அப்போது கிராஃபோ. ஓகேவா? நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? இதனுடைய ஆன்சர் என்ன நம்ம எழுதலாம்.
கிராஃபோ. ஓகேவா? ஓகே, நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லா கிளியர் ஆயிரும். ஓகேவா? சிலபிள் நம்ம பார்த்துட்டோம். சிலபிளில் 3 ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ரூல் என்ன, செகண்ட் ரூல் என்ன, தேர்ட் ரூல் என்ன பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரூல் என்னது, அதாவது நம்ம எத்தனை சிலபிள் நம்ம பிரித்தாலும் அந்த ஒவ்வொரு சிலபிள்லையும் கண்டிப்பாக ஒரு வவ்வல் கண்டிப்பாக இருக்கணும். வவ்வல் அப்படி இல்லைன்னா டிஃப்தாங் இருக்கணும். ஓகேவா? செகண்ட் ரூல் என்ன பார்த்தோம், அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வவ்வல் இருக்கட்டும். இப்போது அதாவது 2 வவல், ஒரு வேர்டில் 2 வவல் இருக்குது அப்படின்னா அதுக்கு சென்டரில் ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்குது. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு கான்சனண்ட்டுக்கு 2 சைடில் 2 வவல் இருக்குது. 2 வவலுக்கு இடையில ஒரு கான்சனண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்சனண்ட் வந்து செகண்ட் வவல் கூட தான் போகும். தேர்ட் ரூல் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சரி செகண்ட் ரூலில் ஒரு கான்சனண்ட்டு சொன்னாங்க, இப்போ 2 கான்சனன்ட் வந்துருச்சு. அப்போ இந்த 2 கான்சனண்ட்டு நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, 2 கான்சனண்ட்டு சேமாக வருது அப்படின்னா அது வந்து சேர்ந்து நிற்காது. 2 கான்சனண்ட்டும் சேமான லெட்டர், இப்போ காமா காமா வருது, லேமெட் வருது, லாம்டான்னு வருது. ஸோ இது வந்து சேர்ந்து வராது. அப்போ நம்ம அது என்ன செஞ்சிடணும், பிரித்து தான் நம்ம எழுதணும். இது தேர்ட் ரூல். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.